ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? கொஞ்சமாக எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்கி நல்லா குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் அந்த சிக்கனை சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக வத்தப்பொடி, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அது கூட கொஞ்சமாக சால்ட்டு, லெமனு, கேர்டு 3மே போடுங்க. அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது மட்டும்தான் இது கூட நம்ம சேர்க்குறோம். வேறு எந்த வகையான ப்ரிசர்வேட்டிவ் பவுடர்ஸ் எதுவுமே நம்ம சேர்த்த பவுடர்ஸ் எதையுமே இது கூட சேர்க்க போகிறதில்ல. கலருக்காக எந்த பவுடரையும் நான் இது கூட ஆட் பண்ணல. வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு மட்டுமே எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் காட்டியிருக்கேன். சிக்கன் கூட வத்தப்பொடி, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேர்டு மட்டும்தான் இது கூட சேர்த்துருக்கிறேன். லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 1/2 hour to 1 hour இதை ஊற வைங்க. நல்லா ஊற வச்சா தான் நல்லா மசாலா வந்து சிக்கனோடு பிடிக்கும். இல்லைனா நீங்கள் ஆயிலில் போடும்போது ஆயிலே எல்லா மசாலாவும் அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி தோணும். நல்லா இதிலையே மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour to 1 hour ஊற வச்சிங்கன்னா அதுவே போதும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா கூட ஒரு 1/2 hour போல் உள்ளே வச்சு எடுத்தால் கூட நல்ல மசாலா வந்து கெட்டியமாக அந்த பீசஸோடு சேர்ந்துக்கும். நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. வெளியில் வைக்கிற இஷ்டம் வந்து வெளியில் வச்சுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கலர் பவுடர் கலரை காட்டுறதுக்காண்டி ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறேன்னு அந்த ரெட் கலர் போட்டு செஞ்சு கொடுக்காதீங்க. உடம்புக்கு ரொம்பவே அது அன்ஹெல்தியானது. வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. இது நல்லா மசாலா பிடிச்சி ஊறினதுக்கப்புறமா நல்ல ஆயில், அதுவுமே நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணால் நல்லது. நான் எப்போதுமே இந்த ஃப்ரையிங் ஐட்டம், நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே நல்லெண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுவேன். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு ஒரு பீஸஸாக கையில் உதுத்து எடுத்து நல்லா போட்டு மாற்றி மாற்றி விட்டு வேக விடுங்க. வேகாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட உடம்பு சரியில்லாமல் ஆகும். ஆஃப் பாயிலில் நல்லாவே வெந்ததுக்கப்புறமா ஃபுல் பாயில் பண்ணுங்கள். நல்லா சிக்கனை 2 பக்கமும் மாற்றி மாற்றி வேக வைங்க. வேக வச்சதுக்கப்புறமா அது நல்லா கிறிஸ்பியாகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஹோட்டலில் வாங்குறத விட வீட்டு ஸ்டைலில் செஞ்சது தான் உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா இதுதான் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா தான் நமக்கு காட்டும்.